Hi guys, welcome to Mupade Defense Academy. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா தொடரியோட ஃப்ரீ டெஸ்ட் 16 தான் பார்க்க போறோம், ரீசனிங் டாபிக். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஏன்னா எல்லா எக்ஸாம்லயுமே ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்துருது. இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி சொல்றது தெரியாம, அதாவது புதுசா போனா கூட இதை நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஆனா டைமிங் ரொம்ப முக்கியம். இந்த அவங்க கொடுத்துக்கிறத நம்ம படிச்சு பார்த்தாவே இதுக்கான ஆன்சர் வந்துடும். ஆனா நம்ம சால்வ் பண்றது அந்த டைமிங்ல சால்வ் பண்ணல. ஸோ அது மட்டும் இதுல பார்த்துட்டா போதும். நான் இன்னைக்கு எப்படி சொல்ல போறேன் அப்படின்னா வெறும் ஷார்ட்கட் மாதிரி தான், டக்கு டக்குன்னு ஆன்சர் மட்டும் தான் சொல்ல போறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா என்ன பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நம்ம வேகமாவே போயிடலாம். ஃபுல்லா பேசிக்கலா எடுக்கல, வெறும் ஷார்ட்கட்ல எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது மட்டும் பார்க்கலாம், ஓகேவா? சரி, நேரம் கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ஆக்சுவலா இந்த கொஸ்டின்லாம் நம்ம படிச்சு பார்த்தாவே ஆன்சர் பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் இது. ஆனா நம்ம ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டு இருந்தா டைம் ஆகும். அதனால என்ன பண்ணோம், சின்ன சின்ன ஷார்ட்கட் மட்டும் நான் அப்படியே சொல்லிடுறேன், அப்ப மட்டும் அதை மட்டும் பாத்துங்க, ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருவான். இது ஃபுல்லா நம்ம படிச்சு பார்க்க தேவையில்ல, அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதை மட்டும் படிக்கலாம். அந்த சீக்வன்ஸ் எல்லாம் படிச்சிருந்தா டைம் ஆகும். ஸோ இஃப் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த அபோவ் சீக்வன்ஸ் இஸ் ரிவர்ஸ்டு, தென் விச் எலமெண்ட் இஸ் 15th டு த ரைட் ஆஃப் தி 18th எலமெண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். அதாவது மேற்கண்ட வரிசையின் முதல் பகுதி தலைகீழாக மாற்றப்பட்டு, ஃபர்ஸ்ட் பார்ட் தலைகீழாக மாற்றப்பட்டு வலது முனையிலிருந்து 18வது உறுப்புக்கு வலதுபுறத்தில் 15வது உறுப்பு எது அப்படின்னு கேட்டுக்கிறான். அதாவது அந்த கொடுத்த சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தலைகீழா எழுதணுமா, தலைகீழா எழுதிட்டு ரைட் சைடு, அதாவது வலது முனையிலிருந்து 18வது உறுப்புடைய வலது முனையில 15வது உறுப்பு எதுன்னு கேட்டான். இது எப்படி நம்ம ஷார்ட்டா அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கான், ஃபர்ஸ்ட் பார்ட் தலைகீழா மாத்த சொல்லியிருக்கான், ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பார்ட்னா இது ஃபுல்லா நம்ம கவுண்ட் பண்ணினே இருக்கணும், கவுண்ட் பண்ண டைம் ஆகும். அப்ப நம்ம அடுத்த லாஜிக் பாருங்க, என்ன கொடுத்திருக்கான், வலது முனையிலிருந்து 18வது உறுப்புக்கு வலதுபுறத்தில். அப்ப ரைட் சைட்ல இருந்து 18வது உறுப்பு பார்க்கணும். ரைட் சைட்ல இருந்து 18வது உறுப்பு என்ன, இங்க ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது. சோ இங்கிருந்து 15வது நம்பர் இங்க பார்க்க போறோம். சோ அப்ப இங்க பார்க்கும்போது இந்த பார்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஏன் சேஞ்ச் ஆகுது, அவன் ஃபர்ஸ்ட் பார்ட் ஏதோ ஒரு நம்பர் இங்க வராது, எதோ சொல்றேன், ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும்தான் தலைகீழாகுது. சோ இந்த பார்ட்ல அப்படியே தானே இருக்கு. சோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் அதை கன்சிடரே பண்ண தேவையில்ல, ஓகேவா? நேரா இந்த பார்ட் மட்டும் பாருங்க, வலது முனையிலிருந்து 18வது உறுப்புக்கு வலதுபுறத்தில் 15வது உறுப்புன்னு சொல்லிட்டான், ஓகேவா? சோ இதை எப்படி ஷார்ட்டா போடலாம் அப்படின்னா, போத் எண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, அதாவது வலது இங்க என்ன கொடுத்துக்கிறான், வலது ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா மைனஸ் பண்ணோம். ஏன் மைனஸ் பண்றாங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க, அடுத்தடுத்த சம்ல உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் சம்ல மட்டும் ஏன் மைனஸ் பண்றாங்கன்னு சொல்லிடுறேன். இப்ப எக்ஸாம்பிள் வலது முனையிலிருந்து ஒரு நம்பர் சொல்றான்னு வச்சுங்க, இங்க ஏதோ ஒரு நம்பர் 10வது நம்பர் 8வது நம்பர் இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல இருந்து வலது புறம்னா திருப்பி இந்த பக்கமே தானே போகுது. சோ அப்ப வந்த நம்பர்ல இருந்து இப்படி போகுதுன்னா என்ன பண்ணும், மைனஸ் தானே பண்ணுவோம். சோ அதனால என்ன பண்ணுவோம், சேம் சைட்னா என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, வலது முனையில இருந்து 18 கொடுத்திருக்கான், திருப்பி வலதுபுறத்துல இருந்து 15, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா என்ன வரப்போகுது, 3ன்னு வரப்போகுது. அப்போ வலது எந்த பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு பார்க்கணும். இங்க பாருங்க, வலது முனையில இருந்துன்னு சொல்லியிருக்கான். அப்போ வலது முனையில இருந்து 3வது உறுப்பு என்ன வரப்போகுது, 1 2 3. அப்ப ஆன்சர் என்ன வரப்போகுது, Q. நம்ம வேற எதுவுமே கன்சிடர் பண்ண தேவையில்லை. சோ நான் ஏன் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் விட்டேன்னா, ஆன்சர் வரப்போறது லாஸ்ட்ல இருக்கிற 3வது லெட்டர். அவன் சேஞ்ச் ஆக போறது ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கான், கரெக்டா? அப்ப இங்க சேஞ்ச் ஆனாலும் அதனால ஆன்சர் மாற போறது இல்லை, கரெக்ட் தானே? சோ அதனால அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. இதே மாதிரிதான் ஒவ்வொரு கொஸ்டினும் நான் சொல்லுவேன். சோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கனால ஃபுல்லா பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன், ஓகேவா? இதுவும் புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி, Q, ஓகேவா? சரி, புரியலன்னா அப்படியே ரீவைண்ட் பண்ணி கூட பொறுமையா பாருங்க சொன்ன பாயிண்ட். சரி, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் படிக்க தேவையில்லை, என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னு மட்டும் பாருங்க. கன்சிடர் த அபோவ் சீரியஸ் இஃப் த சீக்வன்ஸ் இஸ் ரிவர்ஸ்டு, then the number of signs that will be after a letter and before a digit is dash. அப்படின்னு அதாவது என்ன கொடுத்திருக்கான், மேற்கண்ட தொடரை கவனியுங்கள், கொடுக்கப்பட்ட வரிசை தலைகீழாக மாற்றப்பட்டு ஒரு எழுத்திற்கு பின்னும், என்ன சொல்லியிருக்கா, ஒரு எழுத்துக்கு பின்னும்னா லெட்டருக்கு பின்னும், சோ ஒரு இலக்கத்திற்கு முன்னும் இருக்கும் குறியீடுகளின் எண்ணிக்கை. குறியீடுகள்னா சிம்பிள்ஸ். அவன் என்ன சொல்லியிருக்கான், ஒரு சிம்பிள்ஸ் ஏதோ ஒரு இப்படிதானே இருக்கும் சிம்பிள்ஸ், ஆஷ் அண்டு அட்டு அந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் வரும். அது என்ன இருக்கும், எழுத்திற்கு பின்னும். எழுத்துனா இங்க ஒரு லெட்டர் வரணும். இப்ப ஏபிசின்னா வச்சுங்க, ஏபிசி அந்த மாதிரி ஒரு லெட்டருக்கு பின்னும். அதே மாதிரி என்ன சொல்றான், ஒரு இலக்கத்திற்கு முன்னும். அப்போ இலக்கம்னா நம்பர் இப்படி வரணும். இதே நம்பர் இல்ல, ஒரு கான்செப்ட், ஒரு சிம்பிள் லெட்டருக்கு அடுத்தும் லெட்டருக்கு பின்னும் ஒரு நம்பருக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுதான் சொன்ன கண்டிஷன். அந்த கண்டிஷனுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கான், தலைகீழாக மாற்றப்பட்டால் அந்த வரிசை
தலைகீழாக மாற்றப்பட்டால். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் போய் இந்த ரோ ஃபுல்லா தலைகீழா எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா சோ இது வந்து லெஃப்ட் ஹேண்டு, இது வந்து ரைட் ஹேண்டு, இது வந்து லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்டு. இப்ப இத தலைகீழா மாத்தினா என்ன வரும்? இந்த பக்கம் ரைட் ஹேண்டா மாறிடும், இது என்னவா மாறிடும்? லெஃப்ட் ஹேண்டா மாறிடும். கரெக்டா? சோ தலைகீழா மாறணும்னா இந்த சைடு அப்படியே என்ன வரப்போகுது? இப்படி வரப்போகுது. ஓகேவா? அதெல்லாம் நம்ம மைண்ட்லயே ஞாபகம் வச்சுக்கணும். சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா அவன் சொன்ன கான்செப்ட் நம்ம தலைகீழா எழுத போறோம், ஆனா பார்க்க போறது இப்படியே தான் பார்க்க போறோம். சோ இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அவன் கொடுத்த கண்டிஷன் என்ன பண்ணும்? தலைகீழா மாறிடும். அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த பக்கம் நம்பர் வந்துரு போது, இந்த பக்கம் லெட்டர் வரப்போகுது. புரியுதுங்களா நான் எப்படி சொல்றேன் அப்படின்ட்டு? ஏன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வச்சுட்டாதான் நம்ம உடனே ஷார்ட்டா போட முடியும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா இது ஃபுல் சீக்வன்ஸும் நம்ம தலைகீழா எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் பார்க்கணும். புரியுதுங்களா? அவன் சொன்ன கண்டிஷன் என்ன? கொடுத்த சீக்வன்ஸ், அதாவது கொடுத்த வரிசையை தலைகீழா மாத்திட்டு ஒரு எழுத்துக்கு, அதாவது ஒரு லெட்டருக்கு பின்னாடியும் ஒரு நம்பருக்கு முன்னாடியும் வரணும்னு சொல்லிட்டான். ஓகேவா? அதே கான்செப்ட் தான் நான் என்ன பண்ணேன், தலைகீழா மாத்தத்துக்கு பதிலா அந்த இடத்துல இருந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ பின்னாடில இருந்து பாக்குறதுனால இந்த கண்டிஷனை நம்ம என்ன பண்ணோம்? ரிவர்ஸ்ல மாத்திக்கிறோம். ரிவர்ஸ்ல மாத்திங்கன்னா நம்பர் முன்னாடி வந்துரு போது, லெட்டர் பின்னாடி வந்துரு போது. அதே கான்செப்ட் இங்க இருந்து பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா சிம்பிள் தானே கேட்டாரா, அதனால சிம்பிளுக்கு முன்னாடி நம்பர் இருக்கா அப்படின்னு மட்டும் பாருங்க. சிம்பிளுக்கு முன்னாடி நம்பர் இல்ல, வராது. சிம்பிளுக்கு முன்னாடி நம்பர் இல்ல, வராது. சோ எதனா ஒரு கண்டிஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஒரு கண்டிஷனே வரலன்னா அது வராது தானே. ரெண்டுத்தையும் ஒன்னா பார்த்துட்டு இருக்கக்கூடாது, டைம் ஆகும். சோ அதே மாதிரி சிம்பிள் முன்னாடி நம்பர் வரல, சிம்பிள் முன்னாடி நம்பர் வருது, பக்கத்துல லெட்டர் வருது, அப்போ 1 வரும். சோ அதே மாதிரி சிம்பிள் முன்னாடி நம்பர் அடுத்த லெட்டர் 2 வருது. சோ அதுக்கப்புறம் சிம்பிள் வரல, சிம்பிள் வரல, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்ப எத்தனை வருது? ஆப்ஷன் ஏ 2. ஓகேவா? சோ நான் இந்த மாதிரி சொல்லும் போதே சீக்கிரமா சொல்லிடுவேன், ஆன்சர் வந்துடும். நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது இப்படிதான் பண்ணும். ஓகேவா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 2. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரி, அதே மாதிரி சீக்வன்ஸ் சொல்ல இங்க என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. இந்த above sequence which element is fifth term to the right of the 15th term from the right hand. அதாவது மேற்கண்ட வரிசையில வலது முனையிலிருந்து 15வது உறுப்பின் வலது புறத்தில் உள்ள 5வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்கலாம். வலது முனையிலிருந்து 15வது உறுப்பின் வலது புறத்தில் 5வது உறுப்பு. அப்ப நான் முன்னாடி என்ன சொன்னேன்? ரெண்டுமே சேமா வந்துச்சு அப்படின்னா மைனஸ் பண்ணணும்னு சொன்னா, அப்ப எங்க என்ன சொல்லிருக்கான்? 15, இங்க 5, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 10. எந்த எண்டில் இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? அதான் எந்த எண்டில் இருந்து பார்க்கணும் அப்படின்னா இங்க என்ன சொல்லிக்கிறான்? வலது முனையிலிருந்து பார்க்கணும், அதாவது ஃப்ரம் த ரைட் எண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்ப வலது முனையில இருந்து 10வது லெட்டர். சோ அப்ப 2, 4, 6, 8, 10. அப்ப 10வது லெட்டர் என்ன வருது? ஜி. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் ஆன்சர், ஜின்னு வரும். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. சோ நான் எல்லாமே ஷார்ட்டா தான் சொல்றேன், புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நெக்ஸ்ட் டாபிக்ல இருப்போம். ஓகேவா? சரி, இங்க என்ன சொல்லியிருக்கான்? அதே மாதிரி இந்த above sequence the 5th term to the right of the 8th from the left end அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது மேற்கண்ட வரிசையில் இடது முனையிலிருந்து 8வது உறுப்பின் வலது புறத்தில், இடது முனையிலிருந்து 8வது உறுப்பின் வலது புறத்தில் உள்ள 5வது உறுப்பு எது அப்படின்னு கேட்டுக்கிறான். இங்க பாருங்க, போத் சைடு கொடுத்துருக்கான். அதாவது லெஃப்ட் 1 வந்திருக்கு, ரைட் 1 வந்திருக்கு. ரெண்டுமே ஆப்போசிட் சைடுனா என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். அப்புறம் இங்க என்ன 8 + 5 என்ன வரப்போகுது? 13 அப்படின்னு வரப்போகுது. எந்த எண்ட்ல இருந்து பார்க்கணும்? இடது முனையிலிருந்து கொடுத்துருக்கான், அதாவது லெஃப்ட் எண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்ப லெஃப்ட் எண்ட்ல இருந்து 13. அப்ப பாருங்க, சோ 2, 4, 6, 8, 10, 12, 13. அப்ப ஆன்சர் என்ன வரப்போகுது? எம். ஆப்ஷன் டெல்லி தான் ஆன்சர். ஓகேவா? சரி, சேம் சைடுனா என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணும். அதே ஆப்போசிட் சைடுனா பிளஸ் பண்ணும். ஓகேங்களா? சரி, நீங்க பாருங்க. அதே மாதிரி இந்த above series, நான் இந்த சீக்வன்ஸ் எல்லாம் படிக்கல, அதை நீங்க பாத்துங்க. இந்த above series the 5th term to the left of the 8th term from the right end அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது மேற்கண்ட தொடரில் வலது முனையிலிருந்து 8வது உறுப்பின் இடதுபுறம் உள்ள 5வது உறுப்பு எது அப்படின்னு கேட்டுக்கலாம். இதுவும் ஆப்போசிட் சைடா, லெஃப்ட் 1 ரைட் 1 வந்திருக்கா. அப்ப ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம். அப்ப 8 + 5 என்ன வரப்போகுது? 13 வரப்போகுது. எந்த சைடு இருந்து பார்க்கணும்? வலது முனையிலிருந்து, அதாவது ரைட் எண்ட்ல இருந்து சொல்லியிருக்கான். ஓகேவா? அப்ப ரைட் எண்ட்ல இருந்து 13 என்ன வரும்? சோ 2, 4, 6, 8, 10, 12, 13. ஆப்ஷன் என்ன? ஏ. ஆப்ஷன் ஏ ஓ அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியான டாபிக் இது. ஆனா கம்பல்சரி இப்போ வர எக்ஸாம் எஸ்எஸ்சியா இருக்கட்டும், இப்போ நேற்று நடந்த ஏஎல்பி கூட செகண்ட் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஒரு மாடல் ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஓகேங்களா? 2 கொஸ்டின் வந்துச்சு. சோ பாருங்க,
3 அதே மாதிரி இந்த செகண்ட் பார்ட் இஸ் ரிவர்ஸ்டு தென் வாட் வில் பி த நம்பர் ஆஃப் சைன்ஸ் preceded by a number and followed by a letter. நல்லா கவனிங்க. இரண்டாவது பகுதி தலைகீழாக மாற்றப்பட்டு ஒரு எண்ணை முன்னால் கொண்டும் மற்றும் ஒரு எழுத்தை அடுத்து கொண்டும் வரும் குறியீடுகளின் எண்ணிக்கை. அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, எத்தனை குறியீடுகளின் எண்ணிக்கைன்னு கேட்கறேன். அப்ப ஏதோ ஒரு சிம்பிள் அப்ப சிம்பிளுக்கு முன்னாடி என்ன வரணும்? இந்த மாதிரி ஆஷ் போட்டா நீங்க இந்த ஆஷ் நினைச்சுப்பீங்க, அதனால வரணும் சிம்பிள் அப்படின்னு போட்டுங்க. சிம்பிள் என்ன? குறியீடு. நான் உங்களுக்கு எழுதுறேன், நீங்க அசியூம் பண்ணீங்க, ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி போட்டுங்க. அது என்ன சொல்லுது? ஒரு எண்ணை முன்னால் கொண்டும், என்னன்னா நம்பர்ஸ், அப்போ நம்பர் வந்து முன்னாடி வரணும். அதுக்கப்புறம் ஒரு எழுத்தை அடுத்து கொண்டும், எழுத்துனா இங்க வரணும், லெட்டர் வரணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஸோ இங்க ஆஷ் வருதுன்னா இங்க 3 இல்ல ஏதோ ஒரு லெட்டர் பி அந்த மாதிரி வரணும். ஓகேவா? இந்த கான்செப்ட் வரணும். என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கான்? இரண்டாவது பகுதி தலைகீழாக மாற்றப்பட்டால். ஸோ முன்னாடி வந்து அப்படியே சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்கன்னா வேகமா, ஸோ செகண்ட் பார்ட் மட்டும் பாத்துங்க, ஷார்ட்கட் நான் சொல்ல அப்படியே பாருங்க. ஸோ 2 2 4 6 8 10 12 14 16 18 ஸோ 20 22 ரெண்டு பாதியா பிரிக்கணும்னா 11 பிரிச்சுக்கலாமா? அப்போ 11 பிரிச்சுன்னா ஸோ 2 4 6 8 10 11 ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படியே இருக்கும். செகண்ட் பார்ட் மட்டும் என்ன வரப்போகுது? தலைகீழா வரப்போகுது. நான் வந்து அதை எடுத்தெல்லாம் எழுத மாட்டேன், அப்படியே அசியூம் பண்ணிப்பேன். எப்படின்னா, ஸோ இது மட்டும் பாருங்க. ஸோ இது வந்து ரைட்டுக்கு போயிடும், இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஆகிடும். கரெக்ட் தானே? நான் டைரக்டா போட்டேன். ரைட் ஹேண்ட் மீன்ஸ் இது வந்து லாஸ்டா போயிடும். ஸோ இது வந்து இந்த பக்கம் லெஃப்ட்ல வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ அதை மட்டும் நீங்க மைண்ட்லயே பாத்துங்க. ஓகேவா? ஏன்னா செகண்ட் பார்ட் மட்டும் தலைகீழா மாத்திட்டோம். ஸோ நம்மளுக்கு கான்செப்ட் என்ன வரணும்? இந்த மாதிரி வரணும். ஓகே தானே? இப்போ நான் எப்படி பாக்குறேன்னு மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டு இருக்கான்னு பார்க்கணும். குறியீடுகள் தானே? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் குறியீடுகள் மட்டும் தான் பார்க்கணும். குறியீடு பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி நம்பர் வருதா அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, குறியீடு இங்க வருது, நம்பர் முன்னாடி வரல. குறியீடு நம்பர் முன்னாடி வரல. அதே மாதிரி குறியீடு நம்பர் முன்னாடி வந்திருக்கா, அதே மாதிரி பக்கத்துல ஒரு லெட்டர் வந்திருக்கா, அப்போ இந்த குறியீடு ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் பாருங்க, நேரா நான் இங்க பார்க்க மாட்டேன். ஏன் இங்க பாக்குறேன்னா இதுதானே இங்க வரப்போகுது, அதனால நான் நேரம் எங்க போயிடுவேன்? இங்க போயிடும். இங்க பார்க்கும்போது ஒரு கண்டிஷன் இருக்கு. ஏன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஒண்ணு சொன்னேன்ல, என்ன சொன்னேன்? நம்ம ரிவர்ஸ்ல எடுத்து எழுதல, இந்த பக்கம் ரிவர்ஸ்ல பார்க்க போறோம். ரிவர்ஸ்ல பார்க்கும்போது அந்த கண்டிஷனும் ரிவர்ஸா மாறிடும். கரெக்ட் தானே? நம்ம ரிவர்ஸ்ல மாத்தல, ரிவர்ஸ்ல பார்க்கும்போது அந்த கண்டிஷனும் ரிவர்ஸா மாறிடும். அப்ப என்ன வந்துடும்? ஆஷ் முன்னாடி லெட்டர் வந்துடும், அடுத்து சிம்பிள் வந்துடும். கரெக்டுங்களா? அப்ப பாருங்க, ஸோ அட்டுக்கு முன்னாடி லெட்டர் வருது, அடுத்து சிம்பிள் வருது, அப்போ 1 வரும். ஸோ அடுத்து பாருங்க, இங்க ஒரு சிம்பிள், முன்னாடி லெட்டர் அடுத்து சிம்பிள், நம்பர் வரல. கரெக்டுங்களா? ஸோ இது முன்னாடி லெட்டர் வந்து அடுத்து நம்பர் வரல. ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, முன்னாடி லெட்டர் அடுத்து நம்பர் வரல. ஸோ அப்புறம் இங்க வராது, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்ப எத்தனை வந்து ஆன்சர்? 1 2. அப்ப 2 தான் வரும் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரிதான் நம்ம ஷார்ட்டா போடணும். மற்றபடி எழுதிட்டு இருந்தாலும், ஸோ அதுக்கப்புறம் மாத்தி நம்ம எண்ணிட்டு இருந்தாலும், கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் லேட் ஆகும். ஓகேவா? ஸோ இது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? சரி, இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 2 அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரி, 7th question. What is the number of letters that are preceded by a symbol and followed by a number? ஒரு குறியீட்டை முன்னால் கொண்டும் ஒரு எண்ணை அடுத்து கொண்டும் வரும் எழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்கிறான். அப்போ லெட்டர்ஸ் என்ன கேட்கிறான்? லெட்டர்ஸ் கேட்கலாம். அப்போ லெட்டர்ஸ்னா ஏதோ ஒன்று. ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் இருக்கும். அந்த லெட்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு குறியீட்டை முன்னால் கொண்டுனா ஏதோ ஒரு சிம்பிள். ஸோ ஒரு குறியீட்டை முன்னால் வருது. ஒரு எண்ணை அடுத்து கொண்டுனா ஏதோ ஒரு நம்பர். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருக்கணும். ஒரு லெட்டருக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கணும், அதுக்கு அடுத்து என்ன இருக்கும்? நம்பர் இருக்கணும். ஓகேவா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லெட்டர் எங்க இருக்கு? லெட்டருக்கு முன்னாடி இருக்கணும், சிம்பிள் இருக்கணும், அப்ப இது வராது. ஸோ அடுத்து லெட்டர், ஸோ முன்னாடி சிம்பிள் இருக்கணும், வராது. ஸோ லெட்டர் முன்னாடி சிம்பிள் அடுத்து நம்பர், 1 வருங்களா? 1. ஸோ அதே மாதிரி லெட்டர் முன்னாடி சிம்பிள் அடுத்து நம்பர், அதுவும் வரும். ஸோ அதே மாதிரி லெட்டர் முன்னாடி சிம்பிள் நம்பர் வரல, முன்னாடி சிம்பிளே வரல. ஸோ அதே மாதிரி முன்னாடி சிம்பிள் அடுத்த நம்பர் வரல, இதுவும் வராது. ஸோ முன்னாடி சிம்பிள் நம்பர் வரல, ஸோ அது வரல. அவ்வளவுதான். இப்போ எத்தனை இருக்கு? ஸோ ஆன்சர் 2, டெல்லி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேகமா சால்வ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் தெரியணும். ஸோ என்ன கேட்டிருக்கான்? எழுத்துக்கள் கேட்டிருக்கான். என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கான்? முன்னாடி சிம்பிள் கேட்டிருக்கான், அடுத்து என்ன வந்திருக்கு? நம்பர் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் டி 2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். So if the first part of the above series is reversed,
first part of the above series is reversed. Then what will be the fifth term to the left of the 10th term from the left hand? என்ன சொல்லியிருக்கான்? If the first part of the above series is reversed, then what will be the fifth term to the left of the 10th term from the left hand? அதாவது மேற்கண்ட தொடரின் முதல் பகுதியை தலைகீழாக மாற்றப்பட்டு இடது முனையிலிருந்து 10வது உறுப்பின் இடதுபுறத்தில் 5வது உறுப்பு என்ன வரும் அப்படின்னு கேட்டுக்கிறான். ஓகேவா? அப்ப ரெண்டுமே சேம் சைடா என்ன சொன்னேன்? மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன். அப்ப மைனஸ் பண்ண என்ன வரும்? 5ன்னு வந்துடும். அப்போ எந்த பக்கத்துல இருந்து பார்க்கணும்? இடது முனையிலிருந்து 5வது உறுப்பு செக் பண்ணணும். கரெக்டுங்களா? அப்ப லெப்ட் சைட்ல இருந்து 5வது உறுப்பு பார்க்கணும். ஆனா அவன் முன்னாடி ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கான். என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கான்? முதல் பகுதியை தலைகீழாக மாற்றப்பட்டால். அவன் அப்ப சேஞ்ச் பண்ற ஒரு பொசிஷன்ல தான் இந்த நம்பர் வரப்போகுது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணி ஆகணும். மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு வேகமா பார்த்துடலாமா? ஸோ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22. ஸோ அதே 22 தான் இருக்கு. அப்ப பாதியா பிரிச்சுன்னா 11 ஒன்று வரப்போகுது. ஸோ அப்ப 2, 4, 6, 8, 10. ஸோ 11 இங்க வரப்போகுது. நான் நிறைய இந்த மாதிரி போடும்போது என்ன வரும்னா, ஸோ 2 பிரிக்கணும்னா அப்பவே தெரிஞ்சிடும். ஸோ 5 பார்ட் இங்க வந்துட போகுது 11வது நம்பர் அப்படின்ட்டு. ஸோ அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது இந்த சைடு வரப்போகுது, இது இந்த சைடு வரப்போகுது. கரெக்டா? நான் எடுத்தெல்லாம் எழுத மாட்டேன். இங்க இருந்து தானே ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப இதானே லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்க போகுது. அப்ப இங்க இருந்து 5வது உறுப்பு பார்க்கலாமா? அப்ப 1, 2, 3, 4, 5. அப்ப ஆன்சர் என்ன வரப்போகுது? கே. ஓகேங்களா? நம்ம எடுத்து எழுதணும்னு அவசியம் கிடையாது. ரிவர்ஸ்ல மாறப்போகுதுன்னு சொல்லிட்டான். ரிவர்ஸ்ல மாறப்போகுதுன்னு சொல்லிட்டுனா இதுதானே லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து வரப்போகுது. ஸோ அப்ப அதை அப்படியே சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அப்ப ஆன்சர் டெல்லி கே அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்த கேள்வி. ஸோ மறுபடியும் சொல்றேன், நான் வேகமா சொல்லிட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாருங்க. ஸ்லோ பண்ணி பார்த்தும் உங்களுக்கு புரியல அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தெரியாம இருக்க வேணாம். நீங்க பாருங்க, how many such numbers are there in the above arrangement which is preceded by a consonant and not followed by a consonant? மேற்கண்ட ஏற்பாட்டில் ஒரு மெய்யெழுத்துக்கு முன்னால் கொண்டும் மற்றும் அதை தொடர்ந்து ஒரு மெய்யெழுத்து இல்லாத எத்தனை எண்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிக்கிறான். ஃபர்ஸ்ட் இதுல நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, மெய்யெழுத்துக்கள் அதாவது கான்சனன்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ வவ்வல்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ இப்போ நம்ம ஆல்பாபெட்டிக் மொத்தம் 26 வேர்ட்ஸா, 26 லெட்டர்ஸ். அதுல வந்து வவ்வல்ஸ் வந்து AEIOU அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த AEIOU இந்த 5 லெட்டர் தவிர்த்து ரிமைனிங் 21 லெட்டருமே என்ன சொல்லுவாங்க? கான்சனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிமைனிங் இருக்கிற அனைத்து லெட்டருமே கான்சனன்ட் சொல்லுவாங்க. அப்போ அந்த லெட்டர் வராம இருந்தா மீது எல்லாமே கான்சனன்ட். அப்ப என்ன வரும் கண்டிஷன்? என்ன கேட்டிருக்கா? ஃபர்ஸ்ட் எண்கள், எத்தனை எண்கள்? அப்ப ஏதோ ஒரு எண். ஓகேவா? ஏதோ ஒரு எண்ணு நம்பர்ஸ் கேட்டிருக்கா, எத்தனை நம்பர்ஸ். அதுக்கு முன்னால் என்ன இருக்கணும்? ஒரு மெய்யெழுத்து இருக்கணும், ஒரு கான்சனன்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு கான்சனன்ட் ஏதோ ஒன்று, அதாவது அந்த வவ்வல்ஸ் தவிர மீது என்ன ஒண்ணா இருக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து அதை தொடர்ந்து ஒரு மெய்யெழுத்து இல்லாத எத்தனை எண்கள். பக்கத்துல வந்து கான்சனன்ட் என்ன வரக்கூடாது, வரக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப நம்ம செக் பண்ணலாமா? நேரா ஃபர்ஸ்ட் நம்பர் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர். அப்ப முன்னாடி ஒரு கான்சனன்ட், பின்னாடி என்ன சொல்லியிருக்கான்? கான்சனன்ட் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அப்ப இங்க வந்திருக்கான், அப்ப இது வராது. கரெக்டுங்களா? அதே மாதிரி நம்பர் பாருங்க, முன்னாடி ஒரு கான்சனன்ட், பின்னாடியும் ஒரு கான்சனன்ட், அப்ப அதுவும் வராது. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் நம்பர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. முன்னாடி ஒரு கான்சனன்ட் இருக்கா? கான்சனன்ட் இல்ல, அப்ப அதுவும் வராது. அதே மாதிரி இங்க பாருங்க, ஒன்னுக்கு முன்னாடி ஒய்ன்றது ஒரு கான்சனன்ட், பக்கத்துல கான்சனன்ட் வராம வந்திருக்கு. அப்ப எது ஒண்ணுதான் வரும்? சோ 1 மட்டும் தான் வரும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பாம்பே 1, ஆப்ஷன் பி 1 அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக், இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகேவா? சரி, இங்க பாருங்க, இது இன்னொரு மாடல். அதே மாதிரி நான் நம்பர்ஸ் எல்லாம் சொல்ல என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு மட்டும் பாருங்க. How many such 5s are there in the above sequence which is not divisible by the number on its left side but it divisible by the number on its right side? என்ன கேட்டிருக்கா அப்படின்னா, மேற்கண்ட வரிசையில் எத்தனை 5கள் உள்ளன, அவை இடது பக்கத்தில் உள்ள எண்ணால் வகுபடாது, ஆனால் வலது பக்கத்தில் உள்ள எண்ணால் வகுபடும். எத்தனை 5கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப லெப்ட் சைட்ல வந்து அதனால டிவிசபிள் ஆகக்கூடாது, ஆனா ரைட் சைட்ல இருக்கிறது டிவிசபிள் ஆகணும். அப்ப இங்க டிவைடட் பை 5ன்னு ஆகக்கூடாது, இங்க டிவைசபிள் 5ன்னு ஆகணும். ஓகேவா? சோ அதுதான கண்டிஷன். எத்தனை 5கள் உள்ளன, அவை இடது பக்கத்தில் உள்ள எண்ணால் வகுபடாது. லெப்ட் சைட்ல இருக்கிற எண்ணால அது வகுபடாம இருக்கணும். அதே மாதிரி வலது பக்கத்தில் உள்ள எண்ணால அது வகுபடணும். அப்ப நம்ம என்ன கேட்டு இருக்கானோ அதை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நேரா பாருங்க, 5 லெப்ட் சைட்ல 8 வகுபடுமா? வகுபடாது. ஆனா பக்கத்துல ரைட் சைட்ல 5 வகுபடும். அப்ப இதுவும்
வரும். அதே மாதிரி அடுத்து பக்கத்துல 5 அதையும் கன்சிடர் பண்ணோம், ஏன்னா அதுவும் 5 தானே. சோ அப்போ 5. சோ அதை லெஃப்ட் சைட்ல பாருங்க, 5ஆல வகுப்படுமா, வகுப்படும். அப்ப இங்க வகுப்படக்கூடாதுன்னு இருக்கு, அப்ப இது வராது. திருப்பி 5 எங்க இருக்கு அப்படின்னு பாக்கணும். சோ நேரம் இங்க இருக்கா, அப்ப 2ன்றது 5ஆல வகுப்படுமா, வகுப்படாது. அதே மாதிரி பக்கத்துல 8, அதுவும் வகுப்படாது தானே. ஆனா என்ன சொல்லியிருக்கான், ரைட் சைட்ல வகுப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப இதுவும் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கான், அப்ப அதுவும் வராது. சோ அதே மாதிரி 5/1 வகுப்படும் தானே, 5/5. சோ 5/1 இதுதானே, 5/1 வகுப்படும் தானே, 5ஆல வரும். சோ அப்போ அது வராது. கரெக்டுங்களா. சோ பக்கத்துல 5. சோ அப்ப இதுவும் வராது. லெஃப்ட் சைட்ல வகுப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், ஆனா வகுப்படுது, அப்ப இது வராது. அப்ப ஆன்சர் என்ன வரும், ஒரே ஒரு 5 மட்டும்தான் வரும். அப்ப ஆன்சர் டெல்லி 1 அப்படின்னு வரப்போகுது. ஆன்சர் டெல்லி 1 அப்படின்னு வரும். ஓகேவா. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. சரி, 12. So 12 பாருங்க. In the above series, the 6th term to the left of the 15th from the left hand அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது மேற்கண்ட தொடரில் இடது முனையிலிருந்து 15வது உறுப்பின் இடது புறத்தில் உள்ள 6வது உறுப்பு அப்படின்னு இருக்கிறான். என்ன பார்க்கணும்னு சொன்னேன், ரெண்டுமே சேம் சைடா அப்படின்னு பார்க்க சொன்னேன். சேம் சைட்னா என்ன சொன்னேன், மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன். அப்ப 15 - 6 என்ன வரும், 9ன்னு வரும். வேற எதுனா கண்டிஷன் கொடுத்துருக்கானா, கொடுக்கல. அப்ப என்ன பண்ண போறோம், சோ எந்த சைட்ல இருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும், இடது முனையிலிருந்து பார்க்கணும். அதான் லெஃப்ட் எண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்ப லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து எத்தனாவது நம்பர், 9. சோ அப்ப 2, 4, 6, 8, 9. அப்ப என்ன ஒரு ஆன்சர், பர்சன்டேஜ். அப்ப ஆப்ஷன் சி பர்சன்டேஜ் அப்படின்னு வரும். ஓகேவா. சரி, அடுத்த கேள்வி. சோ ரொம்ப ஈஸி தானே. சோ இதெல்லாம் செகண்ட்ஸ்ல போட்டு போயிடணும். ஓகேவா. சரிங்க பாருங்க. So by reversing the letters of the above series, what will be the 6th letter to the right of the 18th from the letter from the left hand அப்படின்னு சொல்லியிருக்கேன். நல்லா கவனிங்க. மேற்கண்ட தொடரின் எழுத்துக்களை தலைகீழாக மாற்றப்பட்டு இடது முனையிலிருந்து 18வது எழுத்தின் வலது புறத்தில் 6வது எழுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறான். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், அதாவது ஆப்போசிட் சைட்னா என்ன சொன்னேன், பிளஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா. அப்ப என்ன சொல்லியிருக்கான், இடது வலதுன்னு சொல்லியிருக்கான். அப்ப ஆப்போசிட் சைடு பிளஸ் பண்ணணும். அப்ப 18 + 6 என்ன வரப்போகுது, 24 அப்படின்னு வரப்போகுது. கரெக்டா, 24. இப்போ நம்ம எங்க பார்க்க போறோம், கண்டிஷன் எதுனா கொடுத்துருக்கானா, கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான், தொடரின் எழுத்துக்களை தலைகீழாக மாற்றப்பட்டு. அப்ப நல்லா கவனிங்க, இது லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்டு. தலைகீழா மாத்தினா என்ன வந்துரும், இது ரைட் ஹேண்டுன்னு வந்துரும், இது லெஃப்ட் ஹேண்டுன்னு வந்துரும். கரெக்ட் தானே. இப்ப பார்க்கும்போது இது லெஃப்ட், இது ரைட். தலைகீழா மாத்தினா என்ன வரும், இந்த பக்கம் ரைட் சைடா வந்துரும், இது வலது முனையா வந்துரும், இது இடது முனையா வந்துரும். கரெக்ட் தானே. சோ ரிவர்ஸ்ல எழுதுனா எந்த சைட்ல இருந்து பார்க்கணும், இடது முனையில இருந்து பார்க்கணும். கரெக்ட் தானே. இடது முனையில இருந்து 9வது, அதாவது 24வது உறுப்பை பார்க்கணும். கரெக்ட் தான். அப்ப இடது முனைனா இங்க தானே, இடது முனைனா இங்கதான் ஸ்டார்ட் ஆகும். நல்லா கவனிங்க, இது ஆல்பாபெட்டிக் ஆர்டர் அப்படியே கொடுத்துருக்கோம். இதை நம்ம கவுண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. மொத்தம் 26 லெட்டர் இருக்கு போது. கரெக்டா. அப்ப லெஃப்ட் சைட்ல இருந்து எத்தனாவது லெட்டர் பார்க்க போறோம், 24வது லெட்டர். ஏன்னா ஆப்போசிட் சைடுன்றத பிளஸ் பண்ணும், 24வது லெட்டர். அப்ப அப்படியே டைரக்டா இது 25, 26, 25, 24. அப்ப அங்க இருந்து இது வரும்போது எத்தனாவது லெட்டர், 24வது லெட்டர். என்ன வரப்போகுது, சி. ஆப்ஷன் சி. சிம்பிள். இன்னும் ஈஸியா ரொம்ப போட்டுடலாம். இன்னும் பார்க்காம இப்ப ஆல்பாபெட்டிக் ஆர்டர்னு கேட்டும் போது தலைகீழா மாத்திட்டாங்கன்னா சோ ரிவர்ஸ்ல வரப்போகுது. ஆப்போசிட் சைட கூட்ட போற 24. அப்ப ரிவர்ஸ்ல பார்க்கும்போது 24வது லெட்டர் சி அப்படின்னு போட்டு போயிடலாம். ஓகே, ஒரு 5 செகண்ட் தான் இதெல்லாம். ஓகேவா. ஆன்சர் டெல்லி சின்னு வரப்போகுது. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இங்கேயும் பாருங்க அதே மாதிரி தான் ஆல்பாபெட்டிக் ஆர்டர் கொடுத்திருக்கான். By reversing the letters of the above series in order from the left to right. Left to right. So reverse-னா left to right ன்னு எழுத போறோம். So left to right-னா Z இந்த பக்கம் வந்துற போகுது, A இந்த பக்கம் வந்துற போகுது. So அது அப்படியே லெஃப்ட் ரைட்டா மாறிட்டு போகுது. ஓகேவா. மாற்றினால் வலது பக்கத்தில் இருந்து 9வது எழுத்தின் இடது புறத்தில் 5வது எழுத்து என்னவாக இருக்கும். ரெண்டுமே ஆப்போசிட் சைடா. ஆப்போசிட் சைட்னா என்ன பண்ணோம், பிளஸ் பண்ணிக்கணும். அப்போ 9 + 5 என்ன வரப்போகுது, 14 அப்படின்னு வரப்போகுது. ஓகேவா. அப்ப எந்த பக்கத்துல இருந்து பார்க்கணும், சோ வலது முனையில இருந்து பார்க்கணும். ஓகேவா. வலது பக்கத்துல இருந்து, அதானே ரைட் சைட்ல இருந்து பார்க்கணும். அப்ப ரைட் சைட்ல இருந்து 14வது லெட்டர். அப்ப இங்க பாருங்க, சோ இது லெஃப்ட் ஹேண்டா, இது வந்து ரைட் ஹேண்ட் ஆயிடும், இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஆயிடும். கரெக்டா. அப்ப ரிவர்ஸ்ல மாத்தும் போது என்ன வந்துரும், இது ரைட் ஹேண்ட் ஆயிடும், அது லெஃப்ட் ஹேண்ட் ஆயிடும். அப்ப என்ன, எந்த பக்கம் இருந்து, ரைட் சைடு. அப்ப ரைட் சைடுனா இந்த ஏபிசில இருந்து 14வது லெட்டர் என்ன வரப்போகுது, என். அவ்வளவுதான் ஆன்சர். நம்ம கவுண்ட் பண்ணாலும் என்னதான் வரும். அப்ப ஆன்சர் என்ன வரும், டெல்லி என் அப்படின்னு வரப்போகுது. ஓகேங்களா. சோ ஆன்சர். ஓகே,
சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 15வது கொஸ்டின். சோ இந்த பேஸ் பண்ணி அனாலஜி டைப்ல கூட ஒன்னு வந்திருக்கு. நல்லா பாருங்க, என்ன கொடுத்திருக்கா, ஒரு சீக்வன்ஸ் கொடுத்திருக்கான். இஃப் த செகண்ட் ஆஃப் த above series reversed, then find the missing term using the new series. அதாவது மேற்கண்ட தொடரின் இரண்டாம் பாதி தலைகீழாக மாற்றப்பட்டால் புதிய தொடரை பயன்படுத்தி விடுபட்ட சொல்லை கண்டறியும். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஒரு லாஜிக் கண்டுபிடிச்சிட்டு இதே லாஜிக்ல இங்க ஃபைண்ட் பண்ணும். ஓகேவா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் அதை வந்து என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கான், இரண்டாம் பாதி தலைகீழாக மாற்றப்பட்டால். அப்ப ஃபர்ஸ்ட் பிரிச்சிடலாமா? எப்படி? 2 4 6 8 10 12 14 16 18 20 22. சோ அப்ப 22 பாதியா பிரிச்சுன்னா 11 பிரிக்கலாம். அப்ப 1 2 3 4 5 2 10. சோ அப்ப 11 பிரிச்சாச்சு. அப்ப 11 பிரிச்சதுக்கு அப்புறம் தலைகீழா எழுதணும். சோ நீங்க வந்து மைண்ட்லயே பாத்துங்க, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் அப்படியே எழுதுறேன். சோ எழுதுனா என்ன வரும், இது அப்படியே ரிவர்சல் வந்துருமா? அப்போ 1 at q l slash b x plus y n and அப்படின்னு வந்துடும். கரெக்டா? சோ இது அப்படியே ரிவர்சல் எழுதுனா சோ அந்த மாதிரி அப்படியே ரிவர்ஸ்ல மாறிடும். ஓகேவா? இப்போ இந்த கண்டிஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பிளஸ் என்னவா மாறி இருக்கு, ஸ்லாஷா மாறி இருக்கு. அப்ப பிளஸ் இங்க இருக்கா, இது ஸ்லாஷா மாத்தினா இந்த இடத்துல வரும். கரெக்டா? அதே மாதிரி பர்சன்டேஜ் எங்க இருக்கு, சோ இந்த இடத்துல இருக்கு. சோ இது 2 லெட்டர் விட்டு டாலரா மாறி இருக்கு. கரெக்டா? அதுக்கப்புறம் 2 ஒரு 2 லெட்டர் விட்டு 3 மாறி இருக்கு. அதாவது பிளஸ் இது. சோ இது எல்லாமே 2 கேப்ல இருக்கு. சோ அப்ப அதே மாதிரி இங்க பாக்கணுமா, அட்டி எங்க இருக்கு, சோ அட்டி இங்க இருக்கு. அப்ப அதே மாதிரி 2 லெட்டர் விட்டுனா சோ 1 2 அப்ப எங்க வரும், டீன்னு வரப்போகுது. அப்ப ஆப்ஷன் எங்க இருக்கு, டி. சோ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் செக் பண்ணவே தேவையில்ல, அப்பயே ஆன்சர் போட்டு போயிடலாம். சோ இருந்தாலும் நம்ம ஆன்சர் கரெக்டா செக் பண்ணலாமா? அப்புறம் ஒய் எங்க இருக்கு, சோ ஒய் இங்க இருக்கு. அதே மாதிரி 2 லெட்டர் விட்டா என்ன வரும், 7 வரும். சாரி, ஒய் எங்க இருக்கு, சரி ஒய் இங்க இருக்கா, நம்ம புது சீக்வன்ஸ் பார்க்கணும். நான் பழசுல பார்த்துட்டு இருக்கேன், ஒய் வந்து இங்க இருக்கு. சோ அப்ப இங்க இருக்குன்னா என்ன வரணும், 2 லெட்டர் விட்டா பின்னு வரணும். அப்ப டி பி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, டாலர் சிம்பிள் எங்க இருக்கு, சோ இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல இருந்து 2 லெட்டர் விட்டா ஆஷ் வந்துச்சுங்களா? அப்ப ஆன்சர் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஃபுல்லா ஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணி 1 போட்டாவே போதும். ஓகேங்களா? சரி, இது வந்து நீங்க இந்த மாதிரி தலைக்கா எழுதாம அப்படியே சால்வ் பண்ணணும் மைண்ட்லயே. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இதுவும் அதே மாதிரி தான். How many 5s are there in the following sequence which are preceded by a 3 but not followed by 8? பின்வரும் வரிசையில் எத்தனை 5கள் உள்ளன, அவை 3ஐ முன்னால் கொண்டுள்ளன ஆனால் 8ஐ அடுத்து கொண்டில்லை. அப்போ 5க்கு முன்னாடி 3 வரணும், ஆனா 8 வரக்கூடாது. ஓகேவா? சோ அத்தனை மாதிரி சீக்வன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும்னா அந்த சீக்வன்ஸ்ல 5 எங்கெங்க இருக்கோ அப்படின்னு பார்க்கணும். எதுனா 1 மட்டும் லாஜிக் ஃபைன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 5க்கு முன்னாடி 3 இல்ல, வராது. அப்புறம் 5க்கு முன்னாடி 3 இருக்கு, பக்கத்துல 8 வரல, அப்ப அது வரும். அதே மாதிரி 5க்கு முன்னாடி 3 இருக்கு, பக்கத்துல 8 வரக்கூடாது, ஆனா 8 வந்திருக்கு, அதுவும் வராது. ஓகேங்களா? அப்புறம் 5க்கு முன்னாடி 3 இருக்கு, பக்கத்துல 8 வரல, அப்ப இது வரும். அப்ப எத்தனை 5 வருது, சோ 2. அப்ப ஆப்ஷன் சி 2. ஓகேங்களா? சரி, சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இங்க பாருங்க, அதே மாதிரி how many such odd digits are there each of which is immediately preceded by a perfect square and immediately followed by an odd digits? Note, 1 is also perfect square. கொடுக்கப்பட்ட வாக்கியத்தில் எத்தனை ஒற்றைப்படை இலக்கங்கள் உள்ளன, அவை ஒவ்வொன்றும் உடனடியாக முன் ஒரு சரியான வர்க்கம் மற்றும் உடனடியாக பின் ஒரு ஒற்றைப்படை இலக்கத்தை கொண்டு வரும் அப்படின்னு கேட்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் டிஜிட்ஸ், ஈவன் டிஜிட்ஸ், அதாவது ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒற்றைப்படை எண்கள்னா ஆக்சுவலா எல்லாமே நம்பர்ஸ்ல 1 to 0 அது வரைக்கும் தான் வரும், 0 to 9 வரைக்கும் தான் வரும். அப்ப அதுல ஒற்றைப்படை எண்கள்னா 1 3 5 7 9 இது எல்லாமே ஒற்றைப்படை எண்கள். இரட்டைப்படை எண்கள்னா 2 4 6 8 அது வரைக்கும் தான் வரும், ஏன்னா 10 வராது. ஏன்னா இங்க வரப்போறது எல்லாமே சிங்கிள் டிஜிட்ஸா தான் வரப்போகுது. சோ அதே மாதிரி அவன் என்ன கேட்கறான், ஒற்றைப்படை எண்கள்னா 1 வரலாம், 3 வரலாம், 5 வரலாம், 7 வரலாம், 9 வரலாம். சோ அதுக்கு முன்னாடி பர்ஃபெக்ட் ஸ்கொயர், சரியான வர்க்கம்னா 1ல இருந்து 9 வரைக்கும் சரியான வர்க்கம் எதெல்லாம் சொல்லலாம்னா, சோ 4 சொல்லலாம், 9 சொல்லலாம், அப்புறம் என்ன சொல்லலாம், 1 சொல்லலாம். ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரப்போகுது, 2 ஸ்கொயர் பண்ணா 4 வரும், 9 அதாவது ரூட் எடுத்தா வர்க்கம்னா ரூட் எடுக்கும் தானே. சோ அப்ப 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9 வரப்போகுது. சோ அதுக்கப்புறம் அடுத்து பார்த்தோன்னா ஒரு ஒற்றைப்படை எண்கள், அதே மாதிரி 1 3 5 7 அப்படின்னு வரணும். ஓகேவா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஒற்றைப்படை எண்களா அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் போய் பார்க்கணும். இந்த லைன்ல ஒற்றைப்படை எண்கள் 3. சோ 3க்கு முன்னாடி எந்த நம்பருமே இல்லை, அப்ப இது வராது. 7ன்றது ஒரு ஒற்றைப்படை எண். சோ முன்னாடி வந்து சரியான ஸ்கொயர் வருமா, ஸ்கொயர்னா என்ன வரணும், சரியான வர்க்கம்னா 1 4 9 எதுனா 1 இருக்கணும்.
சப்போ 7க்கு முன்னாடி அது இல்ல, வராது. 5க்கு முன்னாடி இந்த 3 நம்பர் எதுவும் இல்லை. எதுனா ஒரு லாஜிக் பார்க்கணும், அதுக்கப்புறம் இந்த ஒற்றைப்படை இலக்கத்தை பார்க்கணும். கரெக்ட் தானே? ஸோ ஒரு ஒற்றைப்படை இலக்கம், அதுக்கு முன்னாடி ஒரு சரியான வர்க்கம் வரணும், அதுக்கு பக்கத்துல அது ஒரு இலக்கம் வரணும். அப்ப முன்னாடி அந்த ஒற்றைப்படை எண்ணுக்கு முன்னாடி இந்த 3 சரியான வர்க்கத்துல எதுனா ஒண்ணு வரணும். ஓகேவா? அதை பார்த்துட்டு தான் திருப்பி பக்கத்துல ஒரு ஒற்றைப்படை வரணும், ஒற்றைப்படை எண் வரணும். ஓகேவா? ஒற்றைப்படை எண் வரணும். ஓகேவா? சரி, இப்போ இது 2 வரல. அதே மாதிரி ஒற்றைப்படை எண்கள் பார்க்கும்போது 1க்கு முன்னாடி இது 3ல எதுனா ஒண்ணு வருதா? 4ன்னு வருது. அப்ப அது ஒற்றைப்படை சரியான வர்க்கம். அதுக்கு பக்கத்துல ஒரு ஒற்றைப்படை எண்கள், அப்போ 1 வரும். இன்னொன்னு நல்லா கவனிங்க. இப்ப 3 பாக்குறீங்க, 3ன்றது ஒரு ஒற்றைப்படை எண். அதுக்கு முன்னாடி 1 இருக்கா? 1ன்றது என்னது? ஒரு சரியான வர்க்கம். அப்ப அதுக்கு பக்கத்துல 7ன்றது ஒரு ஒற்றைப்படை எண், அப்ப 3 வரும். அதே 7க்கு முன்னாடி 3 இருக்கு, அது சரியான வர்க்கம் இல்லை, அப்ப இது வராது. இங்க பாருங்க, 3க்கு முன்னாடி 4 இருக்கு, ஒரு சரியான வர்க்கம், அதுக்கு பக்கத்துல ஒரு ஒற்றைப்படை எண், அது வரும். 7க்கு முன்னாடி வராது. அதுக்கப்புறம் பாருங்க, நேர ஒற்றைப்படை எண்கள் என்ன வருது? ஸோ 9க்கு முன்னாடி 8 வராது. ஸோ அப்புறம் 7க்கு முன்னாடி 9ன்றது ஒரு சரியான வர்க்கமா, அப்ப வந்திருக்கு. பக்கத்துல என்ன வந்திருக்கு? இரட்டைப்படை எண்கள், அப்ப இதுவும் வராது. சப்போ 1 இதுக்கு வராது. ஸோ அடுத்து 7 வராது. ஸோ 3 வராது. அப்ப எத்தனை ஒற்றைப்படை எண்கள் இருக்கு? அப்போ 1 2 3 3 ஒற்றைப்படை எண்கள் தான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ 3 அப்படின்னு வரப்போகுது. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, இங்க ஒரு சீக்வன்ஸ் கொடுத்திருக்கான், என்ன கொடுத்து கேட்டிருக்கான்னு மட்டும் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் வில் பி தி 7th டு தி ரைட் ஆஃப் 10th நம்பர் ஃப்ரம் த லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது பின்வரும் எண்களில் எந்த எண் இடதுபுறத்தில் இருந்து 10வது எண்ணுக்கு வலதுபுறமாக 7வது இருக்கும். அப்ப இங்க என்ன பார்க்கணும்? ரெண்டுமே ஆப்போசிட் சைடு, லெஃப்ட் ரைட்னு கொடுத்திருக்கான். லெஃப்ட் ரைட் என்ன பண்ண சொன்னேன்? கூட்ட சொன்னேன். 10 + 7 17. ஸோ 17வது லெட்டர் பார்க்கணும். எங்க இருந்து பார்க்கணும்? இடதுபுறத்திலிருந்து, லெஃப்ட்ல இருந்து பார்க்கணும். ஸோ அப்ப இடதுபுறத்திலிருந்து 17வது லெட்டர். ஸோ அப்ப 2 4 6 8 10 12 14 16 17. அப்ப என்ன வரப்போகுது? ஆன்சர் பாம்பே. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் பாம்பே அப்படின்னு வரப்போகுது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இதெல்லாம் ரொம்ப ஈஸி, டக்குன்னு போயிடலாம். ஸோ 19 இதையும் பாருங்க. இஃப் ஆல் த ஈவன் நம்பர்ஸ் ஆர் டிராப்டு, விச் நம்பர் வில் பி 9th டு தி லெஃப்ட் ஆஃப் தி 15th நம்பர் ஃப்ரம் த லெஃப்ட்? அதாவது அனைத்து இரட்டை எண்களும் கைவிடப்பட்டால் எந்த எண் இடதுபுறத்திலிருந்து 15வது எண்ணுக்கு இடமிருந்து 9வது எண் இருக்கும்? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ரெண்டுமே சேம் சைடு, இங்கேயும் லெஃப்ட் அங்கேயும் லெஃப்ட். லெஃப்ட் கொடுத்தா என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணோம். என்ன பண்ணோம்? 15 9. அப்ப 15 - 9 என்ன வரப்போகுது? 6ன்னு வரப்போகுது. இங்க வேற எதுனா கண்டிஷன் கொடுத்திருக்கானா? கண்டிஷன் கொடுத்திருக்கா. என்ன கண்டிஷன்? இரட்டை எண்கள் கைவிடப்பட்டால். அப்ப இரட்டைப்படை எண்கள் வரக்கூடாது. எங்கிருந்து பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும்? இடதுபுறத்திலிருந்து. அப்ப ஒண்ணுமே இல்லைங்க, லெஃப்ட் சைட்ல இருந்து அதே 6வது நம்பர் பார்க்க போறோம். அப்படி கவுண்ட் பண்ணும்போது ஈவன் நம்பர்ஸ், அதாவது இரட்டைப்படை எண்களை கவுண்ட் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, லெஃப்ட் சைட்ல இருந்தா அப்ப இது ஈவன் நம்பர், கவுண்ட் பண்ணக்கூடாது. 1 2 3 4 இதை கவுண்ட் பண்ணக்கூடாது. 5 6. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 1 அப்படின்னு வரப்போகுது. ஓகேங்களா? சோ அந்த இரட்டை எண்கள் கைவிடப்பட்டால் அப்ப அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்ப லெஃப்ட் சைட்ல இருந்து எத்தனாவது இடம்? 6ன்னு வரப்போகுது. அப்போ 1 2 3 4 5 6. அப்ப ஆன்சர் என்ன வரப்போகுது? ஆப்ஷன் ஏ 1 அப்படின்னு வரப்போகுது. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. How many threes are there in the given series which are preceded by an odd number and succeeded by an even number? கொடுக்கப்பட்ட தொடர்களில் எத்தனை மூணுகள் உள்ளன, அதாவது எத்தனை மூணுகள் உள்ளன, அவை ஒற்றைப்படை எண்ணும், அதாவது ஆட் டிஜிட்ஸ் முன்னாடி இருக்கணும், முன்கொண்டும் இரட்டைப்படை எண்ணை பின்கொண்டும் பின்னாடி வந்து ஈவன் வரணும். ஓகேவா? சோ அந்த மாதிரி செக் பண்ண போறோம். எத்தனை 3 இருக்கோ அதுக்கு முன்னாடி வந்து ஆடு வரணும், அதுக்கு பக்கத்துல வந்து ஈவன் வரணும். செக் பண்ணலாமா? சரி, 3 எங்க இருக்கு பாருங்க. 3 முன்னாடி ஆடு, அப்புறம் ஈவன். ஓகேவா? 1. ஸோ அப்புறம் 3 முன்னாடி ஆட் வரல. ஸோ முன்னாடி ஆட் நம்பர் வரல. முன்னாடி ஆட் நம்பர் பக்கத்துல ஈவன் நம்பர் 2. ஸோ அதே மாதிரி முன்னாடி ஆட் நம்பர் வரல. ஸோ அதே மாதிரி முன்னாடி ஆட் நம்பர் அப்புறம் ஈவன் நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வேக வேகமா பார்த்துட்டே வரணும். ஸோ அப்போ எத்தனை இருக்கு? 1 2 3. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி 3 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லாஜிக் நீங்க எழுதி வச்சு பார்த்தாலும் ஓகே தான். இல்ல உங்க மைண்ட்லயே அப்படியே 3 இருக்கு, 3க்கு முன்னாடி ஆட் டிஜிட்ஸ் வரணும், அடுத்து ஈவன் டிஜிட் வரணும், அப்படி பார்த்தாலும் ஓகே தான். ஓகேவா? அப்ப ஆன்சர் வந்து சி 3 அப்படின்னு வரப்போகுது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே,
இந்த சீக்வன்ஸ்ல how many such vowels are there in the series each of which is immediately preceded by a consonant and also immediately followed by a consonant. அப்போ எத்தனை உயிரெழுத்துக்கள் உள்ளன அப்படின்னு. அப்போ உயிரெழுத்துக்கள்னா என்ன? ஸோ ஏ இ ஐ ஓ யூ, ஏஇ ஐ ஓ யூ, இந்த 5 லெட்டர்ல ஏதோ ஒரு லெட்டர் வரும்போது அந்த லெட்டருக்கு முன்னாடி என்ன வரணும்? கான்சோனன்ட் வரணும். அதே மாதிரி அந்த லெட்டருக்கு அடுத்து என்ன வரப்போம்? கான்சோனன்ட் வரணும். ஸோ அந்த மாதிரி எந்த லெட்டர் வருதோ எத்தனை இருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். அதானே? ஸோ உடனடியாக முன்னோட்டாக ஒரு மெய் எழுத்து மற்றும் உடனடியாக பின்னோட்டாகவும் ஒரு மெய் எழுத்தால் வரும் அப்படின்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இந்த வவ்வல்ஸ் மட்டும் தான் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க வவ்வல்ஸ் எங்க இருக்கு? ஸோ நேரா வவ்வல்ஸ் ஏஇ ஐ ஓ யூ, அப்ப ஐ வருது. ஐக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட், ஐக்கு பக்கத்துல ஒரு கான்சனன்ட், அப்ப இது வரும். கரெக்டுங்களா? அதே மாதிரி ஏ இருக்கு, வவ்வல்ஸ் ஏ இருக்கு, ஏக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட், அடுத்து ஒரு கான்சனன்ட், அப்ப இதுவும் வரும். அதானே கண்டிஷன்? அதே மாதிரி இ இருக்கு, ஈக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட், பக்கத்துல ஒரு வவ்வல் வந்திருக்கு, அப்ப இது வராது. ஏன்னா பக்கத்துலயே என்ன வரணும்? கான்சனன்ட் வரணும். ஈக்கு முன்னாடி வவ்வல் வருது, யூக்கு முன்னாடி வவ்வல் வருது, அது வராது. அதே மாதிரி ஐக்கு முன்னாடி கான்சனன்ட், அடுத்து கான்சனன்ட், அதுவும் வரும். அதே மாதிரி ஓக்கு முன்னாடி கான்சனன்ட், பக்கத்துல வவ்வல் வருது, அதுவும் வராது. ஸோ இங்கேயும் வவ்வல் வருது, அதுவும் வராது. இது ரெண்டு யூ பாருங்க, முன்னாடி கான்சனன்ட் பின்னாடி கான்சனன்ட், அதுவும் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வேற எதுனா வவ்வல் இருக்க பாருங்க, வேற எதுவும் இல்லை. அப்ப எத்தனை வவ்வல்ஸ் இருக்கு? 1 2 3 4 வவ்வல்ஸ், அதாவது ஆப்ஷன் சி 4. ஓகேவா? ஆப்ஷன் சி 4. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 22nd. இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்திருக்கான்? how many D's are there in the following series which are immediately followed by W but not immediately preceded by a K? என்ன சொல்லியிருக்கான்? how many D's, D இருக்கணும். அதாவது பின்வரும் தொடரில் எத்தனை டீக்கள் உள்ளன, அவை உடனடியாக டபிள்யூஐ பின்கொண்டும், ஆனால் உடனடியாக கேவை முன்னால் கொண்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப கே வந்து முன்னாடி வரக்கூடாது. அப்ப பின்னாடி டபிள்யூ வரணும், முன்னாடி கே வரக்கூடாது. செக் பண்ணலாமா? அப்ப டி எங்க இருக்குன்னு பாருங்க. டி முன்னாடி கே வரக்கூடாது, வந்திருக்கு, அப்ப அது வராது. ஸோ அடுத்து முன்னாடி கே வரக்கூடாது, வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டி பக்கத்துல டி முன்னாடி கே வரல, அப்புறம் அடுத்த கண்டிஷன் பாருங்க, டபிள்யூ வந்திருக்கா, அப்போ 1 வரும். ஸோ அடுத்து பாருங்க, பக்கத்துல டபிள்யூ இல்லை, அப்போ இதுவும் வராது. ஸோ முன்னாடி வி வந்திருக்கு, பக்கத்துல டபிள்யூ, அதாவது கே வரல, அப்போ அதுவும் வரும். ஸோ முன்னாடி கே வரல, அடுத்து டபிள்யூ வந்திருக்கு, அப்போ அதுவும் வரும். அப்ப எத்தனை டி இருக்கு? ஸோ 1 2 3. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பாம்பே 3 அப்படின்னு வரப்போகுது. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் 23rd பாருங்க. how many such odd numbers are there which are immediately preceded by a prime number and immediately followed by a symbol? இங்க முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, வவ்வல்ஸ்னா பார்த்தோம், கான்சனன்ட்னா பார்த்தோம், அதே மாதிரி ஆட் நம்பர்ஸ் பார்த்தோம், ஈவன் நம்பர்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஸ்கொயர் நம்பர்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். ஸ்கொயர் நம்பரும் 1ல இருந்து 9 வரைக்கும் எதெல்லாம் ஸ்கொயர் நம்பர் வரும்? 4 வரும், 9 வரும், 1 ஒரு ஸ்கொயர் நம்பர் தான். ஸோ அதே மாதிரி, அதாவது வர்க்கம் ஸ்கொயர் ரூட்ல, அதே மாதிரி பிரைம் நம்பர் பகா எண்கள்னா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒன்னாலையும் தன்னாலையும்னா அந்த நம்பராலையும் ஒன்னாலையும் எதெல்லாம் வகுப்படுதோ அதெல்லாம் பகா எண்கள். அப்ப எக்ஸாம்பிள் எதெல்லாம் சொல்லலாம்? 2, அது 1ஆல வகுப்படும், 2ஆல வகுப்படும், வேற எதாலும் வகுப்படாது. ஓகேவா? அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 11. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம இங்க பிரைம் நம்பர்ஸ் நம்ம சிங்கிள் டிஜிட்ஸா தான் வரப்போகுது. அப்ப பிரைம் நம்பர்ன்றது இந்த 2 3 7 மட்டும்தான் வரும், வேற எதுவுமே வராது. 1ல இருந்து 0ல இருந்து 9 வரைக்கும் பிரைம் நம்பர் 2 3 7 இது மட்டும் தான் நம்ம செக் பண்ண போறோம். ஏன்னா அதானே கேட்டுக்கிறான், சாரி நம்பர்ஸ் கேட்டிருக்கோம். இப்ப பிரைம் நம்பர் நம்ம பார்க்கும்போது அதுதான் பார்க்கணும். ப்ரிசிடெட் பைனா முன்னாடி பிரைம் நம்பர். இப்ப என்ன நம்பர், அதாவது how many odd numbers. இப்ப ஆட் நம்பர்ஸ் இருக்கா, how many such odd numbers, எத்தனை ஒற்றைப்படை எண்கள். இப்ப ஆட் டிஜிட்ஸ் போட்டாச்சு. அவை உடனடியாக முன் ஒரு பகா எண். பகா எண்ணா என்ன வரணும்? ஸோ 0ல இருந்து 9 வரைக்கும் 2 வரும், 3 வரும், 7 வரும். இப்ப ஆட் டிஜிட்ஸ்க்கு முன்னாடி இந்த நம்பர் இருக்கணும். அதுக்கப்புறம் பின் ஒரு குறியீட்டை, அதாவது பின்னாடி எதுனா வரணும், ஏதோ ஒரு சிம்பிள், அட்டோ ஆஷோ ஏதோ ஒன்று வரணும். ஓகேவா? இப்ப நம்ம செக் பண்ணலாமா? ஸோ ஆட் நம்பர் எதெல்லாம் ஆட் நம்பர் பாருங்க. 3 ஒரு ஆட் நம்பர், முன்னாடி ஸோ பிரைம் நம்பர் இல்லை, அப்ப இது வராது. 7 ஆட் நம்பர், முன்னாடி ஒரு பிரைம் நம்பர் இல்லை, வராது. அப்புறம் 3 முன்னாடி 5ன்றது ஒரு ஆட் நம்பர், சாரி பிரைம் நம்பர் தான். 2 5 2 3 5 7. இதெல்லாம் இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் இருந்து எடுத்துறேன்டா. டே இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் இருந்து எடுத்துறேன்.
நல்லா தான் சொல்லிட்டு வந்தேன், கொஞ்சம் உழப்பின மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த சீக்வன்ஸ்ல how many such odd numbers are there which are immediately preceded by a prime number and immediately followed by a symbol? இங்க என்ன கத்துறா, எத்தனை ஒற்றைப்படை எண்கள். ஒற்றைப்படை எண்கள்னா ஆட் நம்பர்ஸ். ஸோ அது வந்து என்னவா இருக்கணும், அவை உடனடியாக முன் ஒரு பகா எண், முன்னாடி என்ன இருக்கணும், ஒரு பிரைம் நம்பர் இருக்கணும். அதாவது பகா எண் வந்து ஒன்னுல இருந்து, அதாவது 0ல இருந்து 9 வரைக்கும் எதெல்லாம் பகா எண்ணா வரும், 2, 3, 5, 7 அது வரைக்கும் தான் வரும் பகா எண். அப்போ ஆட் நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்கணும், இந்த 4 நம்பர் ஏதோ ஒண்ணு வரணும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, உடனடியாக பின் ஒரு குறியீட்டை கொண்டிருக்கணும். ஸோ அதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு சிம்பிள் ஏதோ ஒண்ணு வரணும். ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணலாமா? ஸோ ஒரு ஆட் நம்பர், எத்தனை ஆட் நம்பர் இருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஆட் நம்பருக்கு முன்னாடி என்ன வரணும், பகா எண் வரணும். அந்த ஆட் நம்பருக்கு அடுத்து என்ன வரணும், சிம்பிள்ஸ் வரணும். செக் பண்ணலாமா? ஆட் நம்பர்லாம் உங்களுக்கு தெரியல, 1, 3, 5, 7, 9 இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். அப்போ 3க்கு முன்னாடி பிரைம் நம்பர் இருக்கா, இல்ல, அப்ப இது வராது. 7க்கு முன்னாடி பிரைம் நம்பர் இருக்கா, இல்ல. அதே மாதிரி 5க்கு முன்னாடி பிரைம் நம்பர் இருக்கா, அப்ப இதுவும் வராது. அப்ப 3க்கு முன்னாடி பிரைம் நம்பர் 5 ஒரு பகா எண்ணா, அப்ப வரும். பக்கத்துல ஒரு சிம்பிள் இருக்கா, அப்போ 3 அது வரும். அதே மாதிரி 9க்கு முன்னாடி பிரைம் நம்பர் இல்ல, இது வராது. 1க்கு முன்னாடி பிரைம் நம்பர் இல்ல, வராது. ஸோ 5 அதுவும் வராது. அப்புறம் 3 முன்னாடி பிரைம் நம்பர் இல்ல, ஸோ முன்னாடி பிரைம் நம்பர் இல்ல, பிரைம் நம்பர் இல்ல. ஸோ அதுக்கப்புறமாட்டுக்கு ஸோ ஆட் டிஜிட்ஸ் மட்டும்தான் பார்க்கணும், பிரைம் நம்பர் எதுவுமே இல்லை. ஸோ அவ்வளவுதாங்க. அப்ப எத்தனை இருக்கு, ஒரே ஒரு ஆட் டிஜிட்ஸ் தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி 1 அப்படின்னு வரும். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஈஸி. ஓகே, இங்க என்ன கேட்டிருக்கேன் பாருங்க, which of the following element is 12th to the left of the 20th element from the left end of the given arrangement? அதாவது கொடுக்கப்பட்ட ஏற்பாட்டின் இடது முனையிலிருந்து 20வது உறுப்புக்கு இடதுபுறத்தில் 12வது உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப ரெண்டுமே சேம் சைட்னா என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம். அப்ப 20 - 12 8ன்னு வரப்போகுது. ஸோ எந்த எண்ட்ல இருந்து பார்க்கணும், இடது முனையிலிருந்து பார்க்கணும். அப்ப இடது முனையிலிருந்து 8வது லெட்டர் பார்க்கலாமா? ஸோ அப்ப 2, 4, 6, 8 அப்ப என்ன வரப்போகுது, ஆன்சர் எம் அப்படின்னு வரப்போகுது. ஆன்சர் ஆப்ஷன் சி எம். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். ஸோ 25 பாருங்க, இங்கே பாருங்க, if all the symbols are dropped from the series, which element will be the fourth to the right of the one which is 12th from the right end? அது என்ன கொடுத்திருக்கான், அனைத்து குறியீடுகளும் தொடரில் இருந்து கைவிடப்பட்டால் எந்த உறுப்பு வலது முனையிலிருந்து 12வது இடத்திற்கு வலதுபுறமாக 4வது இடத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்கிறான். அப்போ வலது முனையிலிருந்து 12வது இடத்திற்கு வலதுபுறமாக ரெண்டுமே சேம் சைடா, அப்ப சேம் சைடு என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம். அப்ப 12 - 4 என்ன வரும், 8ன்னு வரப்போகுது. எந்த முனையில இருந்து பார்க்கணும், வலது முனையில இருந்து பார்க்கணும். எதனா கண்டிஷன் கொடுத்திருக்கானா, கொடுத்திருக்கான். அப்ப என்ன கொடுத்திருக்கான், எல்லா குறியீடுகளும் தொடரில் இருந்து கைவிடப்பட்டால். அப்ப என்ன பண்ணோம், நம்ம எண்ணிட்டே வரும்போது அந்த சிம்பிள்ஸை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்ப எங்க இருந்து பார்க்க போறோம், வலது முனையில இருந்து 8வது லெட்டர். அப்படியே பாருங்க. ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட். ஓகேவா? ரைட் ஹேண்ட்ல இருந்து நம்ம எண்ணிட்டு வரப்போதும், சிம்பிள்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்ப என்ன வரப்போகுது, ஆன்சர் 6ன்னு வரப்போகுது. வர சிம்பிள்லாம் என்ன பண்ணேன், நான் கன்சிடர் பண்ணலாம், அடிச்சிட்டேன். இது அடிக்கணும்னு நான் அவசியம் கிடையாது. நம்ம எண்ணும் போது அதை மட்டும் விட்டுட்டு அப்படியே எண்ணாவே போதும். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்ப ஆன்சர் என்ன வரப்போகுது, ஆப்ஷன் சி ஆர் அப்படின்னு வரப்போகுது. ஆப்ஷன் சி ஆர் அப்படின்னு வரப்போகுது. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 26. ஓகே, இங்கே அதே மாதிரி பாருங்க, how many such numbers are there in the given series which are immediately preceded by a symbol and followed by a letter? அப்ப நம்பர் வரப்போகுது, ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது. நம்பருக்கு முன்னாடி, அதாவது கொடுக்கப்பட்ட தொடரில் எத்தனை எண்கள் உள்ளன, அவை உடனடியாக முன் ஒரு குறியீடு, உடனடியாக ஒரு முன் குறியீடு, ஏதோ ஒரு குறியீடு வரணும். ஸோ அடுத்து அதை தொடர்ந்து பின் ஒரு எழுத்து, ஏதோ ஒரு லெட்டர் வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரணும். அப்ப எத்தனை நம்பர் வரும், எத்தனை எண்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்கான். அதே மாதிரி நம்பர் பாருங்க. ஸோ நம்பர் முன்னாடி சிம்பிள், அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் வரணும். அப்போ இது வரல. ஸோ முன்னாடி சிம்பிள் லெட்டர் 1 வந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி முன்னாடி சிம்பிள் லெட்டர் வரல, முன்னாடி சிம்பிள் லெட்டர் 2 வந்திருக்கு. ஸோ நம்ம பார்க்கும்போது அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு வரணும். எதுனா ஒரு லாஜிக் ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் 2வது லாஜிக் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி பாருங்க, முன்னாடி நம்பர் இருக்கு, முன்னாடி சிம்பிள் இருக்கு, அதுக்கப்புறம் 7 லெட்டர் இல்லை. அப்ப இதுவும் வராது. கரெக்ட் தானே? பக்கத்துல லெட்டர் வரணும். ஸோ அப்ப 8 வராது, 6 வராது. ஸோ அப்புறம் 1க்கு முன்னாடி சிம்பிள் இல்லை, 7க்கு முன்னாடி சிம்பிள் இல்லை. ஸோ 6 அப்புறம் 2க்கு முன்னாடி சிம்பிள் லெட்டர் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளவுதாங்க, எதுவுமே கிடையாது. அப்ப என்ன ஒரு ஆன்சர் 2. ஆப்ஷன் சி 2. 2 நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்படி இந்த லாஜிக்ல ஃபாலோ பண்ற மாதிரி. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்.
ஸோ 27th இங்க என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. இஃப் ஆல் த நம்பர்ஸ், நான் மேலெல்லாம் படிக்கல, நேரா என்ன கேட்டிருக்கானோ அதை மட்டும் பாக்குறேன். இஃப் ஆல் த நம்பர்ஸ் ஆர் ரிமூவ் ஃப்ரம் த சீரியஸ், இஃப் ஆல் த நம்பர்ஸ் ஆர் ரிமூவ் ஃப்ரம் த சீரியஸ் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட் இஸ் 10th ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு கேட்கிறான். அதாவது எல்லா எண்களுமே தொடரிலிருந்து நீக்கப்பட்டால் பின்வரும் உறுப்புகளில் இடது முனையிலிருந்து 10வது இடம் என்ன? எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். அந்த ரோல இருந்து நம்பர்ஸ் மட்டும் எடுத்துடுறாங்க, எடுத்துட்டா லெஃப்ட்ல இருந்து 10வது நம்பர் என்ன வரும் அப்படின்னு கேட்கறேன், அதாவது லெட்டர் வரும் அப்படின்னு கேட்கறேன். ஓகேவா? சார் நம்ம என்ன பண்ண போறோம்னா கவுண்ட் பண்ணும்போது எண்கள் தானே எடுக்க சொல்றான், அந்த எண்களை நம்ம கவுண்ட் பண்ணாம விட்டுணும், ஏன்னா எண்கள் இல்ல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எங்க இருந்து கேட்க சொல்றான்? இடது முனையில இருந்து. அப்படியே என்னங்க, ஸோ இடது முனையில இருந்து 1 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப ஆன்சர் என்ன வரப்போகுது? எஃப்னு வரப்போகுது. ஸோ இங்க வர நம்பரை நான் வந்து கன்சிடர் பண்ணல. அப்ப ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பாம்பே, எஃப், அதுதான் ஆன்சர். ஓகேவா? சரி, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 28. ஸோ இங்க என்ன கேட்டிருக்கான்? which of the following element is third from the right of the element which is 11th from the left hand? பின்வரும் உறுப்புகளில் இடது முனையிலிருந்து 11வது உறுப்புக்கு வலது புறத்திலிருந்து 3வது உறுப்பு எதுன்னு கேட்டாங்க. அப்போ ஆப்போசிட் சைட்னா என்ன சொல்லிக்கிறேன்? பிளஸ், ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் வந்தா என்ன சொல்லியிருக்கேன்? பிளஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்ப 11 + 3 என்ன வரப்போகுது? 14. அப்ப எந்த எண்ட்ல இருந்து பார்க்கணும்? இடது முனையில இருந்து பார்க்கணும். ஓகேவா? லெஃப்ட் சைட்ல இருந்து 14. இப்ப 2 4 6 8 10 12 14. அப்ப என்ன வரப்போகுது? ஆன்சர் 6 அப்படின்னு வரப்போகுது. ஆப்ஷன் டெல்லி 6. ஓகேங்களா? ஆப்ஷன் டெல்லி 6. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, 29th சரிங்க பாருங்க. அதே மாதிரி how many such numbers are there in the above arrangement each of which is immediately preceded by a consonant and also immediately followed by a consonant? அப்போ என்ன கேட்டிருக்காங்க? மேற்கூறிய அமைப்பில் எத்தனை எண்கள் உள்ளன? அவை ஒவ்வொன்றும் உடனடியாக ஒரு மெய்யெழுத்து, உடனடியாக பின் ஒரு மெய்யெழுத்து. ஸோ முன்னாடி அதே கான்செப்ட் தான், நம்பர் கேட்டிருக்கேன், ஏதோ ஒரு நம்பர், அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? கான்சோனன்ட், அதுக்கு அடுத்து ஒரு கான்சோனன்ட் வரணும். கான்சோனன்ட்லாம் தெரியல, AEIOU, அதை தவிர்த்து ரிமைனிங் இருக்கிற 21 லெட்டர்ஸுமே கான்சோனன்ட் தான். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் தான் செக் பண்ணும். அப்ப நம்பர் முன்னாடி ஒரு கான்சோனன்ட் பின்னாடி ஒரு கான்சோனன்ட் அப்போ வரும். ஸோ முன்னாடி ஒரு கான்சோனன்ட் பின்னாடி ஒரு கான்சோனன்ட் 2, அதுவும் வரும். ஸோ அடுத்த நம்பர் இருக்கு, இங்க இருக்கு, முன்னாடி ஒரு கான்சோனன்ட் பக்கத்துல ஒரு வவ்வல் இருக்கு, ஐனா வவ்வல் தானே, அப்ப அது வராது. அதே மாதிரி A7க்கு முன்னாடி ஏ இருக்கு, அது ஒரு வவ்வல், அப்ப இதுவும் வராது. 5 இருக்கு, 5க்கு முன்னாடி கான்சோனன்ட், அடுத்து நம்பர் இருக்கு, அப்ப இது வராது. ஸோ இது வராது. 2க்கு முன்னாடி வவ்வல், அது வராது. அப்ப எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 2 நம்பர்ஸ் மட்டும்தான், முன்னாடி கான்சோனன்ட் பின்னாடி கான்சோனன்ட். அப்ப ஆப்ஷன் சி 2 அப்படின்னு வரப்போகுது. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்க பாருங்க, இது இந்த மாதிரி மாடலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதையும் நல்லா பாத்துங்க. ஸோ இஃப் first digits of the second highest number is divided by the second digits of the highest number, then which of the following will be the result? இரண்டாவது அதிக எண்ணின் முதல் இலக்கத்தை, இரண்டாவது அதிக எண்ணின் முதல் இலக்கத்தை அதிக எண்ணின் இரண்டாவது இலக்கத்தால் வகுத்தால் பின்வருவனற்றில் எது முடிவு வரும்? ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இரண்டாவது அதிக எண்ணின் முதல் இலக்கம். அப்போ செகண்ட் ஹையஸ்ட் எது? ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் 935, செகண்ட் ஹையஸ்ட் என்ன வரப்போகுது? 628. அப்போ இரண்டாவது அதிக எண்ணின் முதல் இலக்கம், அப்ப என்ன வரப்போகுது? இரண்டாவது அதிக எண்ணோட முதல் இலக்கம் 6 வரப்போகுது, அப்ப 6. சோ அதே மாதிரி அதிக எண்ணின் இரண்டாவது இலக்கம், அதிக எண்ணுன்னு கேட்டுக்கலாம், அப்ப ஹையஸ்ட் நம்பர், ஹையஸ்ட் நம்பர்னா 935. 935ஓட இரண்டாவது இலக்கம், இரண்டாவது இலக்கம்னா என்னது? 3. சோ அப்ப 3ஆல வகுத்தா என்ன வரும்? 2 3 6. அப்ப 2 3 6. அப்ப ஆன்சர் என்ன வரப்போகுது? 2. ஆப்ஷன் டெல்லி 2ன்னு வரப்போகுது. ஓகேங்களா? அப்ப 30 கொஸ்டினுமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின், எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். ஸோ இதே மாடல் தான் எக்ஸாம்லேயும் வரும், நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த டாபிக்ல நீங்க டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, நிறைய ஷார்ட்கட் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா தெரியும், நம்ம போட்டுடலாம் அப்படின்னு தெரியும். ப்ராக்டிஸ் பண்ணாம போனா இதுக்கே டைம் எடுக்கும். ஓகேவா? அதே மாதிரி இன்னைக்கு எடுத்த ஒரு 30 கொஸ்டின்ல எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, அது நெக்ஸ்ட் டாபிக் நம்ம எடுக்கும்போது டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.